الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பை குறித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய செய்திகளை பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதில் நாம் சரித்திரத்தில் சஹாபாக்கள் எனும் ஒரு தொடராக இன்னும் ஒரு தலைப்பின் கீழே சில செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வந்தோம். சஹாபாக்களை பற்றியான சிறப்பை பற்றி முதல் நாளில் நாம் பார்த்தோம். அடுத்த 2 நாட்களில் 2 முக்கியமான சஹாபாக்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் முதல் சஹாபி யாரை பற்றி பார்த்தோம்? சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நேற்றைய தினம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியான ஒரு சிறிய தொகுப்பை தான், ஒரு குறிப்பை தான் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையால் நாட்கள் நகர்ந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாளையோடு அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒற்றைப்படை இரவை நாம் எட்ட இருக்கிறோம். அல்லாஹ்வின் கிருபையால் ஒற்றைப்படை இரவும் நம்ம இடத்தில் வருகை தந்துவிட்டது. அடுத்த நாள் இன்ஷா அல்லாஹ் அந்த புனிதமிக்க இறுதி பத்தை நாம் அதற்குள் நாம் உள்ளே இருக்கிறோம். ஆக அது சம்பந்தப்பட்ட சில செய்திகளையும் இன்றைய தினத்தில் இந்த தருணத்தில் நாம் நமக்கு மத்தியிலே பேசிக்கொள்வது இன்ஷா அல்லாஹ் பொருத்தமானதாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதை நிச்சயம் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நினைவூட்டலுக்காக இதை இந்த இடத்தில் முதல் செய்தியாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்னா என்ன அப்படின்னு சொன்னா, 2 சஹாபாக்கள், இறந்துவிட்ட 2 சஹாபாக்களை ஒருத்தர் கனவுல கண்டாங்க. கேள்விப்பட்டிருக்கோம்ல, இறந்து விட்ட அந்த 2 சஹாபாக்களை கனவுல ஒரு சஹாபி பார்க்குறாங்க. ஒருத்தங்க யாரு? போரில் கொல்லப்பட்டவங்க. அடுத்தவங்க அடுத்த ஆண்டு இயற்கையாக மரணம் அடைஞ்சவங்க. ஆனா யாருக்கு அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்தா காட்டப்படுது? அடுத்த ஆண்டு இறந்தவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்தா காட்டப்படுவது எல்லாருக்குமே ஆச்சரியம். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் வருது. ஏன்னா சஹாபாக்களிடத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஷஹீதுடைய அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்துன்னு சொல்லி. அப்ப ஆச்சரியப்பட்ட போது எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன நீங்க இப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ரசூலுல்லாஹ் கிட்ட அதை சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலைசஹாதா அலைசஹாதா மக்கஹாதா பஅதஹு ஸனா, இவருக்கு அப்புறம் 1 வருஷம் அவர் வாழ்ந்தார் தானே, அந்த ஒரு வருடத்தில் வதரக ரமதான் ஃபஸாமஹு வஸல்ல கதா வகதா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்தார், ரமதானை அடைந்து அந்த ரமதானில் ஒரு வருடம் நோன்பு நோற்றிருப்பார், தொழுதிருப்பார், வஸஜத கதா வகதா அதிகம் சஜதா செய்திருப்பார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது ஃபர்தை தாண்டி, ஃபர்து என்பது குறிப்பிடப்பட்டதுதான். அப்ப அதிகமான சஜதாக்கள் என்றால் அதிகமாக தொழுதிருப்பார். நன்மையை நாடி தராவி தொழுகையில் அவர் அதிகமாக தொழுதிருப்பார். தஹஜ்ஜத் தொழுகை நம்ம தொழுகிறோம், முன்னிரவில் தொழுகிறோம், பின்னிரவில் தொழுகிறோம், நீண்ட நேரம் நின்று தொழுகிறோம். இதை கொண்டு ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது இது நமக்குமான செய்தியா நம்ம இதை மனசுல பதிவு வைக்கணும். இதை நம்ம உள்வாங்கி சிந்திக்கணும். இன்னைக்கு என்னுடைய பாதையில போரிட்டு கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இல்லை. ஆனா மாஷா அல்லாஹ் ரமதானை எல்லாத்துல தந்திருக்கான், ரமதானுடைய இறுதி பத்தை தந்திருக்கிறான். எவ்வளவு முடியுமோ சிறப்பாக, எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு இறுதி பத்துக்குள்ளதான் நம்ம நுழைய போறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது ஒரு சிறிய மாற்றமாக கூட இருக்கலாம்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? வான பூமிக்கு
மத்தியில் எவ்வளவு பெரிய வேறுபாடோ அந்த மாதிரி ஒரு வருடம் அது அடுத்ததாக மரணம் அடைந்து அதிகமாக இபாதத் செஞ்சவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுவெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த ரமதான் விஷயத்துல நம்ம இன்னும் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டிய விஷயம், இப்ப இறுதி 10 வருது. இறுதி 10ஐ பொறுத்த மட்டில் அது ஒரு மிக மிக சிறப்புக்குரிய ஒரு பகுதி. இந்த 10 நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நாம வேற எந்த நாளுக்குமே பார்க்க முடியாது. குறிப்பாக இரவு பகல் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 பகலுக்கு அதிகமான சிறப்பு என்பதை சொல்லப்படுகிறது. இரவு என்ற ரீதியில் எடுத்துக்கொண்டால் இந்த இறுதி 10 இரவுகள் தான் மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரவில் தான் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். பிரபல்யமான செய்தி, இந்த இறுதி 10 வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சஹீஹ் புகாரியில் 1920வது ஹதீஸ், முஸ்லிமில் 1174வது ஹதீஸ். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது அவங்களுடைய செயல். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தஹல் அஷ்ர், கடைசி 10 வந்து விட்டால் அஹ்யல் லைல், இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த நாள்ல இரவுல தூங்குனாங்களான்னா தூங்கி எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு பின்னரோட தொழுவாங்க. ஆனா இறுதி 10 வந்து விட்டால் இரவை முழுக்க அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். அப்ப இரவுல தூக்கம் அவங்களுக்கு இருக்காது. சஹருக்கான நேரம், இஷாவுக்கான நேரம் என்பது தனியாக இருக்குமே தவிர மீதி நேரம் முழுக்க அது இபாதத்துக்கானதாகத்தான் நபி அவர்கள் ஆக்கினார்கள். அவர்கள் தனது குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். மற்ற நாள்ல நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு தொழுது கொள்ளலாம். இறுதி 10ல் குடும்பத்தாரையும் அவர்கள் எழுப்பி விடுவார்கள். அவருடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள் அப்படின்னு வருது. இதனுடைய பொருள் என்ன? இல்லறத்தில் ஈடுபடுவது, மனைவியோட நேரத்தை செலவு செய்வது என்பதை அவர்கள் இறுதி 10ல் முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வார்கள். இறுதி 10 என்பது இறைவனுக்கானது. இறைவனுக்கு முன்பாக வேரூன்றி நிற்க வேண்டிய நாள். அது இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய நாட்கள் அல்ல என்பதற்காக அவர்கள் அதை தவிர்த்தார்கள். இல்லறத்தில் ஈடுபடுவது ஹராமோ தவறும் அல்ல. ஆனா ஒரு மூமின் வாய்ப்பு இருக்குமோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். பரீட்சைக்கு முன்னாடி நேரத்துல புத்தகம் கையுமா இருக்கிறதா ஒரு மாணவருக்கான அடையாளம், படித்து அதுல கவனத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி இறுதி 10 நாள் வந்ததுக்கு பிறகு ஒரு மூமினுடைய நிலை என்பது இபாதத்தில் முன்னோக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம மீதி இருக்கக்கூடிய 11 மாசமும் கோட்டை விட்டவங்க தான். இந்த ரமதான்ல முதல் 20 நாள்லயும் கோட்டை விட்டவங்க தான். ஆனா நம்மளுக்கு இதுல ஒரு பெரிய அக்கறை இல்லை. எல்லா நாளுமே ரசூலுல்லாஹ் வந்து கால் வீங்கிற மாதிரி நின்று வணங்கினாங்க. கால் வீங்கிற அளவுக்கு தொழுதாங்க ரமதான்ல சொல்லப்படுது. தொழுதாங்க, அழுதாங்கன்னு ஆயிஷா நான் சொல்றதோ வியாதத்தை சொல்றதோ ரமதான்ல கிடையாது. மற்ற நாள்ல தான் நின்று தொழுதார்கள், நிற்கும் போது அழுதார்கள், ருக்கு செய்து அழுதார்கள். ஹத்தா வல்ல லிஹ்யத்துஹு, நின்று அழுகும் பொழுது தாடி நினைந்தது. சஜிதாக்கு எழுந்த போது ஹத்தா வல்ல அருத ஹவுலா, அவர் முகம் வைத்திருந்த இடத்துல தரை நினைந்தது. இப்படிலாம் பார்க்கிறோமே, அழுது தொழுதாங்க. ஹத்தா தவறமற்ற பதமாகு, அவங்க 2 கால் வீங்கிற அளவுக்கு தொழுதாங்க. இந்த ரமதான் கிடையாது, உறுதியா சொல்ல முடியும். இந்த ரமதான் அல்லாத நாட்களில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறாங்க. ஒரு வகி இறங்குச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்துல படுக்கையில் இருக்க முடியாது. சரிங்களா? யதார்த்தமா நீங்க யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பல மனைவிகள் இருந்த போதிலும் வயதுல மூத்தவங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் வயதுல ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க, விதவைகள் அந்த மாதிரி தான் திருமணம் முடிச்சாங்க. ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் இளம் வயது மனைவி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இவங்க வருவதற்கு 9 நாளைக்கு ஒரு தடவை தான் வர முடியும். மற்ற மனைவிகள்கிட்ட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட இருக்கும் போது ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் அவங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும். மனைவிக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, கணவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா ஆல் இம்ரானுடைய ஒரு 5 வசனம் அன்று இரவு இறங்கியது. அந்த இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குருன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك وقنا عذاب النار. இது நான் ஒரு ஆயத்தை ஓதி காமிச்சேன். இந்த வசனங்கள்லாம் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில இருக்க முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கண்ணியமா கேட்டாங்க. அதாவது தரினி அத்தஅபது ரப்பி, இன்னைக்கு நான் விரைவாகவே போய் அல்லாஹ் தொழலாமா அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப போறாங்க? as usual பழமைப்படி இரவின் பின்னரோட போக தான் போறாங்க. தஹஜ்ஜுத் நேரம் நம்ம சொல்றோம்ல, ஒரு புரிதலுக்கு சொல்றதா இருந்தா 3 மணிக்கு மேலேயோ ஒரு 4 மணி போல எந்திரிச்சு தொழுவதான் போறாங்க. ஆனா ஒரு 10-11 மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, நான் இப்பவே தொழுவதுக்காக போய் நிக்கலாமான்னு. ஏன்னா மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குங்கிறத சொன்னதே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ
நான் ஒரு நபியாக்கும் உன்கிட்ட நான் கேட்கணுமாக்கும் அப்படின்னு போய் அவனுக்கு நிக்கல. ஒரு அழகிய குடும்ப வாழ்க்கைக்கு முன்னுதாரணம். அப்போ நான் தொழுலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா கூட என்ன சொன்னாங்க, இன்னி வகை நீங்க பக்கத்துல இருக்கிறதா எனக்கு ஆசை. 9 நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பாசம் இருக்கும் அவங்களுக்கு. நபி தான் கூட இருக்கணும், கூட இருக்கிறதே சந்தோஷம், பக்கத்துல இருக்கிறதே சந்தோஷம். நீங்க பக்கத்துல இருந்த ஆசை ஆனா உங்க மனசுக்கு என்ன விருப்பமோ அது என் விருப்பம் தான். அப்படி உருவாக்கி வச்சிருந்தாங்க ஒரு மனைவியை. அவங்க போய் நின்றுதாங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கண்ணியமானவர்களை கேட்கும் போது இவர்கள் சங்கையாக நடந்து கொள்ள மனைவியும் சங்கையாக நடந்துக்கிட்டாங்க. நம்ம கிட்டயுமே அனுமதி கேட்கிறாங்களே, நம்மளை மதிச்சு அனுமதி கேட்கிறாங்களே போது ஆசையை இருந்த போதிலும் கூட, உங்க கூட இருக்கணுங்கிற விருப்பம் இருந்த போதிலும் கூட நீங்க விருப்பப்பட்டா அதை தடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கண்ணியமானவர்கள் சொன்னாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பல சந்தர்ப்பத்துல கோபமா பட்டிருக்காங்க, மனைவிமார்கள் விஷயத்துல ரோஷனா பட்டிருக்காங்க, நிறைய பாக்குறோம். ஆனா இங்க அல்லாஹ் வணங்கணும்னு கேட்கும் போது அந்த அளவுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா, அப்படி கேட்டுட்டு போய் தான் 2 தொழுதாங்க. தொழுறாங்க, அழு தொழுறாங்க. இது ரொம்ப தான் நல்ல ஒரு காலத்துல தான் இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, எனக்கு ஒரு வஹி இறங்கியது. அந்த வஹி இறங்கினதுக்கு பிறகு எப்படி என்னால இருக்க முடியும்? ஏன்னா அந்த வஹியில என்ன வருதுன்னா, நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் இறைவனை அவர்கள் நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் மற்ற நாள் என்பது சடைவல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆனா இறுதி 10 வந்தா இன்னும் மும்மரமாக, எல்லா நாளிலும் இறைவனை திருப்திப்படுத்தி இறுதி 10 இன்னும் மும்மரமாக. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்ற 11 மாதங்கள் காத்துல தான் பறக்குது. ரமதானுடைய முதல் 20 நாட்கள் கூட எப்படி போனுச்சு தெரியல. மாஷா அல்லாஹ் போயிடுச்சு. அடுத்த லாஸ்ட் 10 வந்துருச்சு, நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அதை விட அதிகமான அக்கறையும் கவலையும் என்ன நான் செஞ்சுட்டேன், சரி இந்த 10 நாள் எல்லாம் நான் சந்தோஷப்படுத்துறேன் என்ற ரீதியில நம்ம இதெல்லாம் கவலையாக எடுத்துக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா அயலமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅல் குர்ஆன குல்லா, முழு குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக நாம் கண்டதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குர்ஆனை ஃபீ லைலத்தின், ஒரே இரவிலேயே முழு குர்ஆனை ஓதி நான் பார்த்தது இல்ல. வலா காம லைலத்தன் ஹத்தா ஸபா, அதே மாதிரி சுபு வரைக்கும் இரவுல இருந்து நின்றதாக நான் பார்த்ததில்லை. இதை தவிர வலா சாம ஷஹரன் காமில், ஒரு முழு மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்காங்கனாலும் அதே மாதிரி முழு இரவு கேப்பே இல்லாம முழு இரவு அவங்க நின்று வணங்கியிருக்காங்கன்னு சொல்றதாக இருந்தாலும், முழு குர்ஆனை ஒரு இரவில் அவர்கள் ஓதி முடித்தார்கள் என்று சொல்வதாக இருந்தாலும் அது இல்லை. ரமதானை தவிர வேற நாள் இல்லை. ரமதானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவுல முழுமையாக என்ன செஞ்சிருக்காங்க, குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முழு இரவு ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் நபி அவர்கள் நின்று வணங்கியிருக்கிறார்கள். இது சொன்ன நசையில இருக்கு. நசை எனக்குடைய ஹதீஸ் நூலில் 1441வது ஹதீஸாக மாஷா அல்லாஹ் இது இடம் பெற்றிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1.25 ஜுஸ் ஒரு ஜுஸ் தராவில ஓதுறது கேட்கறது போதும் ஆயிடுது. எங்க போய் சாயிறது, எங்க போய் கால் நீட்டுறது நினைக்கிறவ ஆளாயிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு குர்ஆனை கூட ஒரு நாளிலே ஒரு இரவிலே அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் அப்படிங்கறத மாஷா அல்லாஹ் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் இறுதி 10 நபி அவர்கள் மும்மரமாக அவர்கள் இபாதத்திலே ஈடுபடுவார்கள் அப்படிங்கறத சொல்ல முடியுது. அதுல முக்கியமான அம்சம், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா ஒண்ணுதான், என்ன, லைலத்துல் கத்ர் இரவு தான். இந்த லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது தான் மெயின் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த சென்டர் பாயிண்ட் லைலத்துல் கத்ர் இரவு தான். அது சுத்தி நிறைய வட்டங்கள் போடப்பட்டிருக்கு. லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது சென்டர் பாயிண்ட். அதை சுத்தி இருக்கிற முதல் வட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒற்றைப்படை இரவு. 2வது வட்டம் அப்படிங்கிறது இறுதி 10. 3வது வட்டம் அப்படிங்கிறது ரமதான் மாதம். இது எல்லாமே சிறப்பு தான். 4 வட்டங்களா இருந்து அதன் மிடில் பாயிண்ட் லைலத்துல் கத்ர் இரவு. ஆனா மிடில் பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த வட்டத்துக்குள்ள இருக்கு. அல்லாஹ் அப்படி மறைச்சு வச்சிருக்கான். சரிங்களா? இந்த ரமதான் மாதம் முழுக்கவுமே ஏன் சிறப்பு அடையுதுன்னா, மாதம் என்ற அடிப்படையில இந்த மாதத்துல குர்ஆன் இறங்குறதுனால ஒட்டுமொத்த மாதத்துக்கும் சிறப்பு. அது பெரிய வட்டம், அது விடுங்க. சரி, கடைசி 10க்கு கூடுதலான சிறப்பு போடப்படுது அடுத்த ரவுண்டு. இது ஏன்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ரமதான் மாதத்துல கடைசி 10ல தான் இறங்குச்சான், அதனால 2வது வட்டம், இதுவும் சிறப்பு. சரி, 3வது வட்டம் போட்டிருக்கீங்களா, அது என்னப்பா, அந்த கடைசி 10லயும் ஒற்றைப்படையில தான் இறங்கியதான், இன்னும் நெருக்கி. அதனால அந்த ஒற்றைப்படைகள் இன்னும் சிறப்பு. அதுக்கு அடுத்து ஒரு புள்ளி இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல, இன்விசிபிள் டாட்டா, அது அல்லாஹ் வச்சிருக்கான். அது என்ன, இதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். அப்ப அதை சுத்தி 3 வளையம் இருக்கு. ஒற்றைப்படைகள் எனக்குடைய
அருகில் இருக்கக்கூடிய சிறிய வளையம், இறுதி பத்தி எனக்கூடிய அடுத்த வளையம், ரமதான் எனக்கூடிய மூன்றாவது வளையம். இந்த மூன்று வளையமுமே இபாதத்துக்கானது. முற்றிலும் நம்ம முயற்சி செய்ய வேண்டியது. இந்த மூணாவது வளையத்தை நம்ம பெருசா அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. நினைப்போம் ரமதான் அப்படி இப்படின்னு. ஆனா அந்த முதல் வளையத்துல வரும்போது நம்ம என்ன செய்வோம்? முதல் வளையத்துக்கு மேல நின்றுக்கிட்டு ரெண்டாவது வளையத்தை பார்ப்போம். இறுதி பத்து அதுல காமிச்சிடறேன் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? ரெண்டாவது வளையத்துக்குள்ள வந்துருவோம். இந்த ரெண்டாவது வளையத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்வோம்? மூணாவது வளையத்தை பார்ப்போம். ஒற்றைப்படியில பார்த்துக்கலாம், ரெட்டைப்படியில நம்ம ரொம்ப டயர்டாக தேவையில்லை, அதுலதான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் நம்ம என்ன செய்வான்? அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். அந்த ஆகமத்த அந்த மறைஞ்சிருக்கிற எழுத்துக்கள் இரவை நம்ம பார்க்க முடியாது. எந்த இரவுல இருக்குன்னு தெரியாது. எப்படியும் எந்த இரவுல இருக்கோ அந்த இரவுல இவாத செய்ய விடாம ஷைத்தான் முக்கியமா தடுப்பான். ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியதான். என்னைக்கு தேவையில்லாத தூக்கம் வருதோ, என்னைக்கு தேவையில்லாத கால் வருதோ, என்னைக்கு தேவையில்லாத அழைப்பு வருதோ, என்னைக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் வருதோ புரிஞ்சுக்க வேண்டியதான். இங்கதான் நெருக்கி இருக்கு போல என்று நாம் உஷாராக வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். சென்டர் பாயிண்ட் அதை முன் வச்சு அதை எதிர்பார்த்துதான் நம்ம வந்து இபாதத் செய்யணும். ரசூலுல்லாஹ் யதார்த்தத்தை சொல்றாங்க. அந்த நாள்ல என்னென்ன நடக்குது? அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில முக்கியமான விஷயங்களை செய்யறான். அதை பற்றி சூரா ஹமீம் சொல்லி காட்டும் பொழுது, துஹான் எனக்கூடிய சூரால சொல்லி காட்டும் பொழுது, ஹமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த நாளில் தான் லைலத்துல் முபாரக்கான அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லைலத்துல் முபாரக்கான அருள்வளம் நிறைந்த இரவு. சூரத்துல் கத்ர்ல லைலத்துல் கத்ர் என்று சொல்லி காட்டுறான். அதாவது லைலத்துல் கத்ர் என்ன? மகத்துவமிக்க இரவு. அருள்வளம் நிறைந்த இரவுனாலும் அதுதான், மகத்துவமிக்க இரவு என்றாலும் அதுதான். எல்லாம் ஒரே இரவு தான். அது வந்து லைலத்துல் கத்ர் இரவு. அதுல என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொருவருக்குமான தீர்ப்பு, ஒவ்வொருவருக்குமான விதி அது வந்து தீர்மானிக்கப்படுது. அப்ப முன்னாடி தீர்மானிக்கப்பட்டுச்சே லவ்ஹுல் மஹ்ஃபூதுல அப்படின்னு சொன்னா, ஆமா, முதலில் தீர்மானிக்கப்பட்டது பொதுவான தீர்ப்பு, ஹோல்சேல் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா அல்ல. அதுல எல்லாத்தையுமே வச்சிருக்கான். அதுல எல்லாமே இருக்கு. என்ன நடக்கும், என்ன நடக்காது, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே, ஆட்சி உட்பட, உலகத்தின் அசைவுகள் உட்பட எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாமே அதுல இருக்கு. மனிதனுக்கான தீர்ப்பு என்பது ரினிவல் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் அது ரினிவல் ஆகி நம்ம கிட்ட ஃபீட் பண்ணப்படும். நம்ம இடத்தில் வந்து அது வந்து புதுப்பிக்கப்படும். அது எப்போ அப்படின்னா லைலத்துல் கத்ர் இரவுல தான். அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அவர்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆனா அதை வந்து திரும்ப ரெனிவல் பண்ணி இரண்டாம் தடவையாக அது புதுப்பிக்கப்பட்டு அது வந்து கொண்டு வந்து சேர்க்கப்படுது. இதுலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி துஆவை விட விதியை வெல்லக்கூடியது இல்லைன்னாங்கல்ல. பொருள் என்ன? விதின்னு ஒண்ணு இருக்குது. எனக்கு 60 வயசுல மௌத் வந்துட்டு இருக்குது, நல்லா பாதுகாக்கணும். ஒரு பொதுவான உதாரணத்தை எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஒருவருக்கு இந்த வயசுல 40 வயசுல மௌத்து, நல்லா பாதுகாக்கணும், ஆக்சிடென்ட்ல மௌத்து, இல்ல இந்த நோயில மௌத்து எழுதப்பட்டிருக்குது. அப்படியவருக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அவர் அதிகமா செய்யக்கூடிய துவாக்கள், அவர் அதிகமா செய்யக்கூடிய தான தர்மங்கள், அவர் அதிகமா அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய நல்ல ஹயாத்தை, எனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை தானே கேளுன்னு கேட்டு அல்லாஹ் அதை என்ன செய்வான்? மாற்றி அமைப்பான். அதை மாற்றி அமைத்து என்ன செய்வான்? அவருடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துவான். அதையும் எல்லாம் செஞ்சா இதையும் அதெல்லாம் செய்யறான். விளக்கத்தை சொல்றாங்க. பெரும் ஹிக்மத்தாக சொல்லக்கூடிய இப்னு தைமியா போன்ற மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க, ரெண்டையுமே அல்லாஹ் தான் செஞ்சான். வேற யாரும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல கையோட்டு மாத்தி எழுதி வைக்கல, கையாளர் செய்யல. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தீர்மானித்து அவர்களுக்கு இதுதான் வச்சுட்டு அவங்களுடைய முயற்சியை வைத்து, மனிதனுக்கு நிராசை ஆயிடக்கூடாது. எனக்கு என்னத்தை எழுதி வச்சானோ அதுதான் எனக்கு நடக்க போகுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு நஷ்டமே ஆயிடுச்சுன்னா மனிதன் என்ன பண்ணி எந்தரோம்னா, நான் என்ன முயற்சி செஞ்சாலும் ஒண்ணும் கிடையாது, எனக்கு இதைதான் எழுதிட்டான் போல, எனக்கு இதுதான் நடக்கும் போல, அடுத்த ஒரு நோய் வருது, சிகிச்சை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சரியாவே வரல, எந்த டாக்டர்னாலுமே என்ன நோய்ங்கிறது சரியா டயக்னோஸ் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல என்ன வந்துரும் அப்படின்னா, இனி துவா செஞ்ச வேலை இல்லை, அல்லது செலவு பண்ணி மருத்துவம் செஞ்ச வேலை இல்லை, இதுதான் எழுதிட்டான் போல அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சிடக்கூடாதுக்காக நான் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி எழுதிருப்பேன். ஆனா நீ நல்லா என்கிட்ட துவா செஞ்சு இபாதத் செஞ்சு அதை மாத்தி அமை, அதுக்கான வாய்ப்பை தந்திருக்குங்கிறது தான் ஹிக்மத். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹிக்மத் அது லைலத்துல் கத்ர் இரவுல தான் புதுப்பிக்கப்படும். ஆக ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்று இருக்கலாம், ஒரு மனிதனுடைய இபாதத்தையும் அவருடைய அஹ்லாக்கையும் அவருடைய செயல்பாட்டை வைத்து அவருடைய ஆயுட்காலம் அதிகரிக்கப்படும்.
அவருடைய சில விஷயங்கள் மாற்றமைக்கப்படும். ஒரு மனிதனுக்கான ஷிஃபா எழுதப்படும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனுடைய தீய செயலின் காரணத்தினால அவருக்கென்று ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் எழுதி வைத்து அவர் மாறி செயல்படுவதன் காரணத்தினால் குணக்கெட்டவனாக அவன் ஆகிவிட்டதன் காரணத்தினால் சில நேரங்கள் அது மாற்றமைக்கும் படும். சீக்கிரமாகவே சிலருக்கு மௌத் எழுதப்படலாம், அல்லது சில ஆபத்துகள் எழுதப்படலாம். இப்படி மாற்றப்படும், அது ஃபீட் பண்ணப்படும். லைலத்துல் கத்ர் இரவுல ஒரு யதார்த்தத்துக்கு கூட ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க. இன்ன ரஜுல யுலி யஃப்ரிஷுல் ஃபர்ஷ வ யஸ்ரஉ ஸரஅ. ஒரு மனிதர் லைலத்துல் கத்ர் இரவு ஒன்று அந்த பகல் பொழுதில் யதார்த்தமா ஒரு விரிப்பு விரிச்சிட்டு இருக்கலாம். அவர் தூங்குறதுக்காக பாய் விரிப்பாரு. அவர் விளைச்ச நிலத்துல விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா வர்ணவு லஃபில் அம்வாத், அவர் கொஞ்ச நாள்ல மௌத்தா போறாரு எழுதப்பட்டிருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் சிறிது நாளுக்குள்ள மௌத்தாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டு லைலத்துல் கத்ர் இரவுல அது தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அது அவருக்கு தெரியாது. அவர் பாட்டு வேலை செய்யறது என்ன, 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அறுவடை செய்ய நினைச்சிட்டு இருப்பாரு, நிம்மதியா தூங்கும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் மௌத் வரும்போது அவருக்கு தெரியாது. அப்போ இது எல்லாமே விதியில் உள்ளது. அந்த விதியில் உள்ளது என்பதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வருடம் புதுப்பிக்கப்படும், ரினிவல் ஆகும். இந்த வருஷம் மௌத்து சில மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க முக்கியமானது. திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தை பிறக்கிறது, மௌத்து, ஹயாத்து, முக்கியமான மாற்றங்கள், ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு வேலை போகிறது, இந்த மாதிரியான முக்கியமான மனிதன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றங்கள் எல்லாம் லைலத்துல் கத்ர் இரவுல தான் தீர்மானிக்கப்படும். அப்ப ரமதானில் இருந்தே நம்ம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய திருப்திகரமான நல்ல அமல்களை செய்யும் போது அதெல்லாம் மாத்தி அமைக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்துல யாரும் மாற்ற முடியாது, நானே மாத்துறேங்கிறான். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒரு ஹோப் கொடுக்குறான், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையை தர்றான். அதாவது நான் எழுதினதுதான் சொல்லுவாங்கல்ல, சரி அதிகாரிகிட்ட போனா எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுப்பா, இது கையெழுத்து போட்டாச்சுப்பா, அதிகாரி போயிட்டாருப்பா, அது கேஸ் ஃபைல் பண்ணியாச்சுப்பா, ஒன்னும் யாரும் நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, தீர்ப்பு வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைக்கல. எல்லாம் வாய்ப்பு தர்றான். நான் தான் ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சியாளராகினா ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறேன், ஆனா துவா அப்படிங்கிற ஒரு சாவி நான் தந்துட்டேன், அதை வச்சு நீ முடிஞ்ச திறந்துக்க. உன் விதிங்கிற பாக்ஸ் நீ திறந்து என்ன செய்யலாம், மாற்றி அமைக்கலாம், நல்லாவே பார்ப்போம். அதனால சில நேரத்துல சொல்லுவாங்க, துவாவை சில நேரத்துல ரொம்ப அதிகமா வலியுறுத்தி கேட்டு நல்லா தந்துருவான். தந்தது நல்லது இல்லாம கூட போயிடும். அல்லாவுடைய சொன்ன அப்படிதான் கேட்டுட்டே இருந்தா தந்துருவான். அதனாலதான் அது நன்மையாக இருந்தா தானே கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய துவா அப்படித்தானே, என்கான ஹைரன் அது நன்மையாக இருந்தா அது எனக்கு தான், என்கான ஷர்ரன் அது தீமையா இருந்தா என்ன விட்டு அதை தூரமாக்கிறேன், அதை மட்டும் என்ன தூரமாக்கிறேன். இதான் இஸ்திகார துவா. சில நேரத்துல நம்ம கேட்போம், இவங்க தான் எனக்கு வேணும், இந்த திருப்பெண்ணை தான் நான் திரும்ப முடிச்சாலும் ஒத்த காலம் நின்று உமராக்கும் போய் எல்லா நேரத்தையும் துவா செஞ்சா கிடைச்சிடும். தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியதுதான். இதுதான் வேணும், இந்த வேலை தான் வேணும், இதுதான் வேணும்னா அல்லாஹ் அமைச்சு கொடுப்பான். அது நன்மையா கெட்டதா அப்படிங்கிறது வேற. அப்போ துவா செஞ்சு எதையுமே அடைய முடியும். அது அல்லாஹ் வச்சிருக்கான். அது நன்மையா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. அது வந்து நம்ம சிந்திச்சு இறைவனிடத்துல ஹிக்மத்தான முறையில் அல்லாஹ்வுடைய கல்வியோடு அல்லாஹ்வுடைய நலனோடு அதை கேட்டு அடையக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நம்ம இபாதத்தை வச்சு அந்த மாதிரி சிறப்பானது அல்லாஹ் நமக்கு நாடுவான். அதற்கான முக்கிய இரவு என்பதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கதிர் என்பதற்கு 2 பொருள். ஒன்று மகத்துவம், கதிர் உறுதலை சொல்றாங்க, கதர்னை கருத்து சொல்லுவாங்கல்ல, மரியாதை செய்ய மாட்டாங்க, கதிர் தெரியலையா அப்படின்னா சொல்லுவாங்க. இது வந்து அரபி வார்த்தை தான். இன்னொரு வார்த்தை கதிர் என்றால் விதி. கதிருக்கு என்ன அர்த்தம்? விதிங்கிற அர்த்தம் இருக்கு. விதி நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அதனாலதான் அது ட்விஸ்ட். எப்படி விதி அப்படிங்கிற ஒரு மறைமுகமான விஷயமோ, யாருனாலும் யாரோட விதியுமே தெரிஞ்சுக்க முடியாதோ, அந்த விதி புதுப்பிக்கப்படக்கூடிய நாள் என்பது மறைமுகமா அல்லாஹ் வச்சிட்டான். 21லயோ 23லயோ 25லயோ 7லயோ 29லயோ ஏதோ ஒரு நாள்ல அது வந்து அவர்களிடத்தில் புதுப்பிக்கப்படும். அப்போ நம்ம ஒரு சிறந்த நல்லடியாராக, அல்லாஹ் திருப்தி பெற்றவர்களாக, அடக்கமானவர்களாக, கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விடம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பை கேட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இபாதத் செஞ்சு இனி வரக்கூடிய காலத்துல நான் அல்லாஹ் இபாதத் தான் செய்வேன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் சில உத்தரவாதத்தை நம்ம கொடுத்தோம்னா சுப்ஹானல்லாஹ், அந்த இரவிலிருந்து, அந்த லைலத்துல் கத்ர் இரவிலிருந்து நமக்காக விதிக்கப்படக்கூடிய விதி நன்மையானதாக இருக்கும், அது சிறந்ததாக இருக்கும். நஷ்டம் இருக்கலாம், அதற்கு பிறகு நமக்கு சில நஷ்டங்கள் வியாபாரத்துல வரலாம், தோல்விகள் வரலாம், வீடுகளில் மரணங்கள் ஏற்படலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில நம்மளுக்கு அது வரக்கூடியதாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி வந்து லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறத நம்ம
புரிந்து கொள்ளணும். அது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்களாக அந்த இரவில், குறிப்பாக இந்த இரவு தான் தெரியாது, அப்போ அந்த 10 நாள்லயுமே நம்ம செய்யக்கூடிய அமல்களை இதுதான் இருக்கு. அதனாலதான் கடைசி 10 வந்துட்டாலே அப்படிங்கிறாங்க. ரமதான் வந்துட்டாலே அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த 3ஆவது கட்டத்திலேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, பயங்கரமா தான் இபாதத் செய்வாங்க. அடுத்த வளையத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா இறுதி 10 வந்து விட்டால் இன்னும் வீக்கி கட்டிக் கொள்வார்கள். 2வது வளையத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்ஃபார்மன்ஸ் அதுலயும் ஒற்றைப்படை இரவுகளிலே இன்னும் அதிகமா என்ன செய்வாங்க, இபாதத் செய்வாங்க. அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப் பண்ணி ஒற்றைப்படைகளுக்காக சொல்லப்படுது. அப்ப இன்னும் அந்த 3வது வளையத்துக்குள்ள வரும்போது இன்னும் மேலதிகமாக அல்லாஹ் பாவமன்னிப்பு கேட்கிறது. பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நீ மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்ன மன்னிச்சிரு, நீ மன்னிப்பாளன், மன்னிப்பு விரும்பக்கூடியவன் என்ன மன்னிச்சிரு, எந்த தப்பையும் செய்யாம என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அவங்களும் கேட்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் என்ன கேட்கணுன்றதுக்கும் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, கத்து கொடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரி பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு புரிதல். இரவு இந்த இறுதி 10 நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நான் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுறது நான் என்ன செய்ய முடியும், அதுல ஒண்ணுதான் இஸ்திக்பார் தேடுறது, எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ் என்ற துவா ஓதுறது. என்ன ஒண்ணு நம்ம மனமோந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். என்ன பாவத்தை நான் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நான் விலகிடுறேன், இனிமே நான் செய்ய மாட்டேன் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒதுங்க வேண்டும் என்பதுதான் இந்த அல்லாஹ் இன்னக அஃபூன் துவா கட்டுறது. சும்மா தஸ்பீஹ் பண்ணி வச்சு சொல்லிட்டு போறது அல்ல. இது வாயில அப்படியே சுப்ஹானல்லாஹ் 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 அல்லாஹ் இன்னக அஃபூன் துமிலக வபன்னி அல்லாஹ் இன்னக அஃபூன் துமிலக வபன்னி நம்ம 100 ஓதினப்பா 500 ஓதினப்பா அப்படி அது கிடையாது. நம்பர்ல அதை வந்து நம்ம ரீச் பண்றதுக்கு அசைன்மெண்ட் கிடையாது. அது என்னன்னா உணர்ந்து சொல்றது, யாரையும் மன்னிக்க கூடியவன் நான் மன்னிச்சிரு. இப்போ மன்னிச்சிருன்னா உணர்ந்து கேட்கறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. அது தஸ்பீஹா சொல்லிட்டு போறது இல்லை. அவன் எப்போ உணர்வேன், தப்பெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் உணர முடியும். அதே தப்பை செஞ்சுக்கிட்டு நோம்புக்கு அப்புறமா செஞ்சுக்கிட்டு பெருநாள்லையும் செஞ்சுக்கிட்டு அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது, அதை இஸ்திக்பாராக சொல்ல முடியாது. அப்ப இறுதி 10ல நம்ம இருக்க வேண்டிய மனநிலை, நம்ம செஞ்ச பாவம் நினைச்சு வருந்தி கவலைப்பட்டு அல்லாஹ்ட்ட அந்த பாவ மன்னிப்பை கேட்கிறது. இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ்ட்ட கொடுக்கிறது. அந்த உணர்வோடு நம்ம ஒரு தடவை 2 தடவை சொன்னா கூட அந்த அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃப் அன்னி அப்படிங்கறத உணர்ந்து சொன்னோம்னா நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். அதே மாதிரி எந்த இரவு எழுந்திருக்க அந்த இரவு தெரியாத நமக்கு, ஆனால் அந்த இரவில் நாம் இரவில் நின்று வணங்கும் பட்சத்தில் நம்மளுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் எனக்கூடிய ஒரு நற்செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுவெல்லாம் லைலத்துல் கத்ரை வந்து நம்ம அடையக்கூடிய விஷயத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. அந்த முயற்சியினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு சாராம்சமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த ஒரு ஸ்டெப் என்ன, இறுதி 10 நாள் எப்படி பார்த்தாலும் வீட்டில் இருந்தோம்னா சரிப்பட்டு வராது என்ற ஒரு ரீதியில பள்ளிவாசலோடு இருந்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இஅ்திகாஃப் எனக்கூடிய ஒரு நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா எல்லா வருஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வருஷமும் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஒரு வருஷம் மட்டும் பிரச்சனை ஆனிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவிமார்கள் வந்து கூடாரம் போட்டாங்க மஸ்ஜித் நபவியில. என்ன சங்கதி அப்படின்னா இஅ்திகாஃப் அப்படின்னாங்க எல்லாரும். அதுக்குதான் வந்திருக்கோம். அப்படியா அப்படின்ட்டு இஅ்திகாஃபே கிடையாது அந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த வருஷம் இஅ்திகாஃபே இருக்கல. ஏன் அப்படின்னா நோக்கத்தை பார்த்தாங்க. இஅ்திகாஃப் நன்மை தான், அவங்க எல்லாரும் நன்மை செய்யலாம்னு தான் வந்தாங்க. ஆனா இன்னொரு நோக்கம் என்ன, நானும் இருப்பேன், நீ இருந்தா நானும் இருப்பேன், அவ வந்தா நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மனைவிமாரும் ஒருத்தெல்லாம் வந்து இருக்கும் போது இந்த நோக்கம் மாறிடுச்சு. இபாதத் என்பதுல இது கிடையாது போட்டி, நீ செஞ்சா நான் செய்வேன் அப்படிங்கிறது இல்ல போட்டி. அது வந்து அல்லாஹ்விடத்தில் இக்லாஸான முறையில போட்டியிடக்கூடியதான் உண்மையான போட்டி. அப்படிங்கிறனால அந்த வருஷம் இல்ல ஷவ்வால்ல இருந்தாங்க. ஷவ்வால்ல 10 நாள் இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்காக தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒன்று. ஷவ்வால்ல எந்த மாசம், ரமதானுக்கு அடுத்த மாசம். ஆமா சரிங்களா, அடுத்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 நாள் கதா செய்தார்கள். கதாஹா ஃபி ஷவ்வால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு உன்னதமான ஒரு அமல் அது. அதை வந்து ரமதான்ல தவறிடப்பட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மை அந்த ஆண்டு விட்டவராக ஆகக்கூடாதுன்னு ஷவ்வால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. எவ்வளோ முழு மூச்சா அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பிடிச்சிருந்திருக்காங்க. உலகத்துல சுற்றி திரிஞ்சவங்க, உலகத்துல மூழ்கினவங்க கிடையாது. நம்மள மாதிரி மூழ்கி இருக்கிறவங்கள இன்டெப்தா பிசினஸ்ல எல்லாத்துலயுமே அப்படி கிடையாது. அவங்க அவ்வளோ நிதானமாக எல்லா காலத்துலயும் இபாதத்துல தான் தெளிவா இருந்தவங்க. அப்படி இருந்தும் கூட சுப்ஹானல்லாஹ் இறுதி 10ல பள்ளிவாசலும் நானும் என் இறைவனுக்கு அப்படியே அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஸ்கிரீன் போட்டுட்டு இருப்பாங்க. அது வருது
அவர்கள் நம்ம இங்க கூட போடுறோம்ல, இந்த வழிபெற ரசூலுல்லாஹ் காட்டுறது உள்ளது அவங்க திரையில் தான் அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு தொழுகைக்கு வந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தன்னை வந்து இபாதத்துல ஈடுபடுத்தி சுப்ஹானல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாம கடைபிடித்த வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னால அதுவும் இருக்கு. அந்த எல்லா பகுதியிலுமே ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களை பார்க்கிறோம். ஆனா நம்ம அதை எப்படி ஆக்கிறோம் அப்படின்னா, வயசானவங்க, வேலை இல்லாதவங்க, ஜாப் இல்லாதவங்க, கமிட்மெண்ட் இல்லாதவங்களுக்கான அமல் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டோம். இல்லவே இல்லை. யார் முக்கியமா இருக்கணும்னா, ரொம்ப அதிகமா வேலையில ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க தான் இருக்கணுமே. அதிகமா வெளியில சுத்துறவங்க, அதிகமா வெளியூர் போறவங்க, அதிகமா கடையில இருக்கிறவங்க, அதிகமா பிசினஸ்ல பேசுறவங்க, அதிகமா பிஸியா இருக்கிறவங்க, அவங்களுக்கான அமல் தான் ஏத்திக்காம. ஆனால பெண்களுக்கு அது வலியுறுத்தப்படவே இல்லை. ஏன்னா பெண்கள் வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் எந்த ஹதீஸ்மே பெண்கள் ஏத்திக்காம இருக்கிறத பத்தி சொல்லக்கூடிய சுன்னத், அதை பற்றியான நன்மை சொல்லக்கூடிய ஹதீஸ் ஒண்ணு காட்டுங்க. அவங்க வலியுறுத்துறாங்க, ஆர்வப்படுத்துறாங்கன்னு இல்ல. வாய்ப்பு இருந்தா பள்ளிவாசல்ல வாய்ப்பு இருந்தா வந்து இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அது வலியுறுத்தி சொல்லப்படல. ஏன்னா ஒரு பெண்ணை பொறுத்த மட்டும் வீட்டு சூழலில், வீட்டு பள்ளின்னு சொல்லுவாங்க. வீட்டுல தொழுறதுக்கு ஒரு இடத்த ஒரு பெண் அமைச்சிக்கணும். அங்க இருந்து இவாதத் செய்யணும். அங்க போனா அந்த மைண்ட் செட் அந்த பெண்ணுக்கு வந்துடும். ஆனா ஆணை பொறுத்த மட்டும் கடையிலையும், கடை தெருலையும், பிசினஸ்லயும் மற்ற விஷயத்துல இருக்கிறதுனால யார் அதிகமான கமிட்மெண்ட், அதிகமான பிஸியா, அதிகமா வெளியே சுத்துறவங்களோ, அதிகமா உலக காரியங்களில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்திக்காக வலியுறுத்தப்பட்ட சொன்னதை தவிர தலைகீழா மாறிடுச்சு. யாருக்கு எந்த வேலை இல்லையோ, யார் இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லையோ, அவரால் எந்த நஷ்டமும் இல்லையோ, இது வீட்டுல கிடக்கிறதுக்கு அங்கே போய் கடை, வீட்டுல தர சாப்பாட்டை அங்கே கொண்டு வந்து தந்துடணும் அப்படிங்கிற ரீதியில தான் இன்னைக்கு மாறிடுச்சு. மாற்ற வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபா பெருமக்கள்லாம் எப்படியாப்பட்டவர்கள், குதிரை வீரர்கள், குதிரைகள் ஏறி பயணம் செய்து, சவாரி செய்து, வியாபாரத்துக்காகவும் சரி, மார்க்கத்துக்காகவும் சரி போய் வரக்கூடியவங்க, இரவு பகல் பாராமல், வெயில் மழை பாராமல் அப்படிப்பட்டவங்க ஏத்திகாஃப்ல வந்து இருந்தது என்பது முழு நாளும் இபாதத் செஞ்சாங்க. ஆனா சிந்தனை சிதறவோடு செஞ்சாங்க. அது ஒரு ஓர்மையோட நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏத்திகாஃப் அமல். அதனால வாலிபர்கள் எல்லாரும் கொண்டு வரணும். ஆனா என்ன பிரச்சனை இருந்தா 10 நாள் தான் இருப்பேன், இல்லாட்டியா நான் கிளம்பா போறபடி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இல்ல, அப்படி இல்ல. ஒரு நாள் இருப்போம், தவறே இல்லை, குறையே இல்லை. சஹாபா பெருமக்கள் ஒரு நாள் இருந்திருக்காங்க. அதுக்கு குறைவா இருந்ததுக்கு தான் ஆதாரம் இல்லை. ஒரு நாள் முழுக்க இருந்திருக்காங்க. ஆக ஒரு நாள் இருப்பது கூட அது விரும்பத்தக்கது தான். அதுவும் சொன்னாதான். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ சொன்னதான் நோம்பு பிடிக்கிறோம். சொன்னதான் நோம்பு நிறைய பிடிச்சோம்னு நிறைய நன்மை. ஒரு நோம்பு பிடிச்ச ஒரு நன்மை இருக்குல்ல, அந்த மாதிரி இது 10 நாள் இருந்தா நிறைவான நன்மை. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். அது ஒத்த கடை தான் இல்லை, 2 நாள் இருக்கலாம். லீவ் நாள் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம். ஒரு நாள் இருந்தோம், இடையில வர பிஸி ஆயிட்டோம், ஒரு நாள் திரும்ப வந்து இருக்கலாம். கிடைக்கிற நாள் ஏத்திகாஃப் என்பது ஒற்றைப்படையில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒற்றைப்படையில நம்ம அப்படி இபாதத் செஞ்சோம். இரட்டைப்படையில் இருப்பது இன்னும் சிறந்தது. ஏன்னா இரட்டைப்படையில தான் கவனக்குறைவா இருக்கும். அப்ப நம்ம இருந்து இபாதத் செய்யணும். ஒரு நாளோ 2 நாளோ எப்படி வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறது மிக மிக ஏற்றமானது. நம்ம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் அதற்காக முயற்சி செய்யணும். அதனுடைய சிறப்பு இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லல. அதுதான் ஹைலைட். பலகீனமான ஹதீஸ் தான் இருக்கு ஏத்திகாஃப் இருந்தா அப்படி இப்படின்னு. ஆதரவுபூர்வமான ஹதீஸ் இல்ல. ஆனா இந்த பலகீனம் நினைக்கிறாங்க. சிறப்பு தான், என்ன சிறப்பு சொல்லப்படலை, சொல்லப்படாததுதான் சிறப்பு. அது மறைக்கப்பட்டு. ஏன்னா ரசூலுல்லாஹ் 1 வருஷம் விடாம இருந்தாங்க. அப்ப ஏத்திகாஃபுடைய நன்மை அது இதுதான் நன்மை என்று சொல்லப்படாம சில நன்மைகள் அப்படிதான் அது மறைக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். கண் குளிர்ச்சியான ஒரு சிறப்பு நன்மையை அல்லாஹ் அதில் வைத்திருக்காங்கிறத நாம ஆதரிக்க முடியும். அந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் நாம் எவ்வளவு முடியும் அந்த அளவுக்கு அடைவோம். அதற்கெல்லாம் நம்மளுக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.